யாத்திராகமம் 17:1 வாசிக்கலாம். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாது இருந்தது. பாருங்க, எகிப்திலிருந்து புறப்பட்டு 2 மாதம் கழித்து நடக்கிற ஒரு சம்பவம். எகிப்திலிருந்து புறப்பட்டு வராங்க. இப்போ 2 மாதம் புறப்பட்டு வருகிற வழியில் செங்கடல் அவங்களுக்கு தடையாக இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய தேவன் செங்கடலை 2ஆக பிளந்தார். அதுக்கப்புறம் மாறா என்ற சொல்ல இடத்துக்கு வந்தாங்க. அந்த தண்ணீர் கசப்பாகவும் பாய்சனாகவும் இருந்தது. அப்புறம் ஆண்டவர் அதை மதுரமாக மாற்றினார்கள். இந்த இடத்துல வந்தப்பையும் திருப்பியும் பிரச்சனை. ஒரு குடும்பத்தில் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை. இங்கே வந்தபோது ரெவிதீமிலே வந்தபோது அங்கே ஜனங்களுக்கு குடிக்க என்ன இல்லையா? தண்ணி இல்லையாம். அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடு வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடு ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை? ஏன் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி ஆண்டவர் தராம இருப்பாரா? எவ்வளோ நன்மை செய்தாரு, மறந்துடுறோம். தாகம் உள்ளவன் இடத்தில் ஆண்டவர் தண்ணீரை ஊற்றுகிற தேவன். தாகம் வேணும். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை செய்கிறது எனக்கு வேணும் ஆண்டவரே. போட்டி இல்லை, தாகம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணி இல்லைன்னு சொன்னோன்னே மோசேட்ட போய் வாதாடுறாங்க. மோசே என்ன பண்ணுவான்? பாவம், ரொம்ப கஷ்டம். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாய் இருந்தபடியா அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்தில் இருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என் மேல் கல்லெறியை பார்க்கிறார்களே என்றான். ஆமா, பாருங்க, இது எந்த எக்ஸ்ட்ரீம் போயிடுச்சுன்னா கல்லெறிஞ்சு கொல்ற அளவு போயிட்டான். தண்ணி குடிக்காமல் நம்மளால் இருக்க முடியாது. தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோல, ரொம்ப கஷ்டம். ரிசல்ட்டில் போகிறப்ப நாங்கள் பாட்டில் மாத்திரம் எடுத்துக்குவோம். தண்ணி பிடிச்சிக்கிட்டே போவோம். ஏன்னா அந்த இடம் டெசர்ட். அப்படியே தண்ணி உடம்புல இருக்க தண்ணியெல்லாம் உறிஞ்சிடும். அதனால் அப்பப்போ தண்ணி குடிச்சிக்கிட்டே போயிட்டே இருக்கணும். ஆனால் தண்ணியே சுத்தமாக அந்த ஊரில் இல்லை. எத்தனை நாளாக இல்லைன்னா சுற்றி வராங்க, தண்ணி இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க? கல்லெறிய பார்க்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கண்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த கோலை வச்சு தண்ணீரை ரத்தமாக மாத்தின, இந்த கோலை வச்சு பெரிய பெரிய அற்புதங்களா செஞ்ச. இப்ப இந்த கோலை எடுத்துட்டு யாரோடு கூட போடுமா? யாரோட? மூப்பர்கள். சபையில மூப்பர்கள் ரொம்ப முக்கியம். மோசே மாத்திரம் போனாலும் அடிச்சா தண்ணி வந்திருக்கும். ஆனா ஆண்டவர் மூப்பர்களுக்கு, லீடருக்கு ஆண்டவர் சில பொறுப்புகளை கர்த்தர் கொடுக்கிறார். மோசே யாரை நம்பியிருந்தான்னா லீடர்ஸை நம்பியிருந்தான். 70 லீடர்ஸ் அவன் வச்சிருந்தான். மாமனார் சொல்ற, உன்னால முடியாது, 7 பேர்த்த தெரிஞ்சுக்கோ. அதில் 2 பேர் வரல, 2 பேர் வீட்டில் இருக்கான். அங்கேயும் அபிஷேகம் வர ஆரம்பிச்சு. வந்தவனுக்கும் அபிஷேகம் வந்துச்சு, வராதவனுக்கும் அபிஷேகம் வந்துச்சு. இந்த மூப்பர்களை கூட்டிட்டு என்ன பண்ணுறாரு? இவர் போகிறாரு. போய் என்ன பண்ணுறாரு? கண்மலையை அடிக்கிறார். கண்மலை யாரு? கண்மலை யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் அடித்தார்கள் இல்லை, ரத்தம் வந்ததில்லை, ரத்தமும் ஜலமும் வந்ததில்லை, அவர் அடித்தார்கள் இல்லை. அதே மாதிரி இதுக்கு முன் அடையாளமாக குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேலுக்கு முன்பாக கண்களுக்கு முன்பாக செய்தான். அடித்த பிறகு என்ன வந்துச்சு? என்ன வந்துச்சுங்க? தண்ணி வந்துச்சு. இயேசு அடித்த பிறகு என்ன வந்துச்சு? ரத்தம் பீரிட்டு வர ஆரம்பிச்சு. விழாமலை குத்தும் பொழுது என்ன வந்துச்சு? ரத்தமும் ஜலமும் வர ஆரம்பிச்சு. கண்மலையாக கிறிஸ்து. வேலை பிரச்சனை மேலே பிரச்சனை. முதல் என்ன பிரச்சனை? செங்கடல் பிரச்சனை. 2வது என்ன பிரச்சனை? மாறா பிரச்சனை. 3வது என்ன பிரச்சனை? தண்ணீர் பிரச்சனை. தண்ணீர் பிரச்சனை முடிஞ்ச பிறகு பார்த்தா அமலேக்கர் பிரச்சனை. இஸ்ரவேல் புத்திரர் வாதாடியது நிமித்தம் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தம் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான்.
அமலேக்கியர் வந்து ரெவிதிமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். யார் இந்த அமலேக்கியர்? இந்த அமலேக்கியர் யார் என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை தடுக்கிறவர்கள். இவர்கள் எங்க வில்டர்னஸ்ல இருப்பாங்க, வனாந்தரத்துல வாழ்கிறவர்கள், நொமாடிக் பீப்புள், வனாந்தரத்துல நடக்கிறவர்கள். அங்கே இங்கேயும் போய் எல்லாத்தையும் இந்த ஆரம்பத்திலேயே ஆசீர்வாதத்தை தடுக்கிற பீப்புள் யாருன்னா அமலேக்கியர். அதனால ஆண்டவர் அமலேக்கியரை ஆரம்பத்திலிருந்து ஆண்டவர் அமலேக்கியரை பிடிக்கவே பிடிக்காது. நான் போகக்கூடாது, எங்கள் வழியை போகக்கூடாது, அதனால் சுற்றி போக ஆரம்பித்தார். ஆண்ட அந்த இடத்துல யுத்தத்தை பண்ணல. ஆனால் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணாங்கன்னா அவர்களே யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யுத்தம் பண்ணும்பொழுது என்ன சொன்னால் இஸ்ரவேலருக்கு யுத்தம் பண்ணி பழக்கம் இல்லை. அவர்கள் எல்லாம் மெய்ப்பர்களாகவும் அவர்கள் எல்லாம் செங்கல் அறுக்கிறவர்களாக தான் இருந்தாங்க. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா அமலேக்கியர் வந்து ரெவிதிமிலே இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணா பிசிக்கல் வார் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை, பார்த்தீங்கன்னா பாதை இல்லை, பார்த்தீங்கன்னா இது இல்லை. ஆனால் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபைட், யுத்தம் வர ஆரம்பிச்சு. உங்களுக்கும் ஆயிரக்கணக்கில் மனசில் மைண்டில் பார்த்தீங்கன்னா யுத்தம் நடக்குங்க, ஏகப்பட்ட யுத்தம் மைண்டில். இப்போ நடக்கிற யுத்தம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் யுத்தம் இல்லை. இந்த இப்போ யுத்தம் என்னன்னா மைண்டில் உங்களை போட்டு நல்லாவே இருக்க விட மாட்டாங்க. நல்லா ஞாயிற்றுக்கிழமை வரலான்னு நினைப்பீங்க, சனிக்கிழமை வந்து ஒரு குண்டை போடுவான். இப்படிப்பட்ட ஆள் இப்படி ஆச்சு. நீங்கள் டெலிவரன்ஸ் பண்ணுறப்ப நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் டெலிவரன்ஸ் பண்ணுறப்ப ஒருத்தர் இருந்தார், அவன் சிஸ்டர் டாக்டர் வந்திருக்காங்க, உங்கள் டாக்டர் ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க. அவங்க தகப்பனார் நல்லா பயங்கரமாக நல்லா இருந்தார். திடீர்னு ஜோம் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான லயன் ஸ்பிரிட். அதை டெலிவரன்ஸ் பண்ணோன்னே அது பயங்கரமாக இது பண்ணார். ஆனால் போன வாரம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா கையெடுத்து கும்பிட்டார். சார் ரொம்ப சந்தோஷம், எனக்கு விடுதலை ஆச்சு சார். நான் பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், என்னடா அவ்வளோ பெரிய பிசாசு அவ்வளோ சீக்கிரத்தில் விளையாட்டு. டெலிவரன்ஸ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆஸ்வதிக்கு. அதுக்கப்புறம் என்னோடய சரீரம் யாராவது யோசித்து பார்க்குறாங்களா? என் சரீரம் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? வேதனைக்குள்ளே, கஷ்டத்துக்குள்ளே, பாடுகளுக்குள்ளே, உபத்திரத்துக்குள்ளே. வெள்ளிக்கிழமை நைட்டு இந்த இடத்துல ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் முடிச்சுட்டு செய்தியை முடிச்சுட்டு ஸ்டேஜ்லேருந்து இறங்குறேன், வர்ஷிப் பண்ணிகிட்டே இருக்கிறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா லோ சுகர், திடீர்னு வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் மேக்க வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வாமிட் வர ஆரம்பிச்சிச்சு. காரை ஓட்டுறதுக்கு மெதுவாக ஓட்டிக்கிட்டே போயிட்டேன். வீட்டில் போட்டேன்னா வாமிட் சென்சேஷன் வருது, சாப்பிட முடியல, ஸ்வெட்டிங்கு, லோ சுகர் ஆச்சு. திருப்பி என்ன பண்ண, வீட்டில் போய் சர்க்கரை எடுத்து போட்டு சாப்பிட முடியல. எவ்வளோ கஷ்டங்க, உபத்திரவங்க. இந்த சரீரத்தில் அவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கி கொண்டு தான் அந்த ஊழியத்தை செய்ய முடிகிறது. திஸ் இஸ் நாட் அ ஜோக். ரொம்ப கஷ்டங்க. நீ டெலிவரன்ஸ் பண்ணி பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க விட மாட்டேங்க. சர்ச்சு முடிஞ்சு தான் வருதுங்க ஜபத்துக்கு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா விட மாட்டேங்குது. ஏன்? எல்லா சாமியிட்ட எந்த சாமி காப்பாற்றும்? நான் சொன்னேன், இந்த பாருங்க, நேற்று ஒருத்தர் ஒரே நாள் தான் வந்தார், வந்த உடனே சுகமாயிடுச்சு. நீங்கள் எல்லா கடவுளையும் பார்த்துட்டு ஏசு கடவுளையும் ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா என்ன நடக்கும்? விளையாட்டு இல்லை டெலிவரன்ஸ் பண்ணுறது. அவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலைங்க பாருங்கள். நேற்று என்னால் என்னோட உடம்பு சரியே இல்லை, கோஆப்ரேட் பண்ணவே முடியல. எப்படிடா நம்ம போய் ஜீசஸ் கால்ஸில் 2 hours ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் எடுக்க போகிறோம், எப்படி கொண்டு போக போகிறோம் தெரியவே இல்லை. எந்திரிச்சேன், காலைல எல்லாம் சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு வந்து இங்கே வர்ஷிப் என்ன பாட்டு எடுக்கிறதுன்னு தெரியல, நிற்க முடியுமா தெரில. மேடத்தில் சொன்னேன், என்னால் முடியல மேடம், ஜீசஸ் கால்ஸில் எப்போ வந்தாலும் உங்களுக்கு போராட்டம் வந்துடுது, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எவ்வளோ வேலை செய்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நிச்சயமாங்க. இந்த பாஸ்டாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அந்த வீட்டுக்கு சாப்பிடணும், அங்கே போய் அழுவணும். இந்த வீட்டுக்கு பர்த்டேலாம் இங்கே வந்து சிரிக்கணும். அவ்வளோ இருக்கீங்களா? பிரியமான தேவ ஜனமே, நீங்கள்லாம் கழுகின் வம்சம், காகத்தின் வம்சம் அல்ல. அதனால் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நீங்கள் தான் உயர போகிறீங்க, நீங்கள் தான் மேன்மை அடைய போகிறீங்க, நீங்கள் தான் கர்த்தர் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 11-12 எடுத்து வாசித்தீங்கன்னா, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். என்ன பண்ணுமா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். ஆமென். ஒரு பிசாசு எதுக்க போறீங்கன்னா, பிஃபோர் தட் நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமாக இருக்கணும். அதுக்கு உட்காந்து ஃபாஸ்டிங் போட்டு பவிச்சு அந்த இடத்துல வந்து, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, அக்னியை கொடுங்க, வல்லமை கொடுங்க என்று கேட்டு தைரியமாக பேஸ் பண்ணுங்க, பிசாசு ஓடி போயிடுவான்.
இதான் டெலிவரன்ஸ் இருக்க ஒரு பெரிய ஒரு மேட்டரு. ஆமென். அதுக்குன்னு ஜெபிக்காமல் இல்லை, ஜெபம் பண்ணுவோம். அதிகாலை ஜெபம் பண்ணுவோம், குடும்பமாக ஜெபம் பண்ணுவோம், பிள்ளைகளாக சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆகவே பிரியமான தேவ ஜனமே, ஜெபம் வேணும். ஜெபம் இல்லாமல் நம்ம எந்த ஒரு காரியம் செய்ய முடியாது. பிசாசு தாக்கிட்டு போயிடுவோம். ஆனால் ஒரு பின்ன ஜெபம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, கர்த்தாவே ரட்சின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இங்கே என்ன அமலேக்கர் வர ஆரம்பிக்கிறார்கள். யாரோட யுத்தம் பண்ணுவதற்கு? இஸ்ரவேலை யுத்தம் பண்ணுவதற்கு. அப்பொழுது 9ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றார். ஆமென். நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு. எல்லாரும் யுத்தம் பண்ண முடியாதுங்க, எல்லாரும் டெலிவரன்ஸ் பண்ண முடியாதுங்க, எல்லாரும் சுகமளிக்க முடியாது, எல்லாரும் ப்ராஃபஸி சொல்ல முடியாது, எல்லாரும் பண்ண முடியாது. சில மனிதரை தெரிந்து கொள்ளுங்க. நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே தான் இந்த காலவேளையில் நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இல்லையா? சொல்லுங்களேன். நானு சொல்லுங்க. நானு தானே. ஆமென். நானு. ஆமென். ஹல்லேலூயா. நாளைக்கு நான் மலை உச்சியில், ஏன் மலை உச்சியில் போகணும்? கீழே இருக்கக்கூடாதா? மலை உச்சியில் தான் போய் ஜெபம் பண்ணுமா? ஏன் முழங்கால் போட்டு தான் ஜெபம் பண்ணுமா? ஏன் நின்றுக்கிட்டு தான் ஜெபம் பண்ணுமா? ஏன் படுத்துட்டு ஜெபம் பண்ணக்கூடாதா? இந்த மாதிரி இடக்கு முடக்க வேலைலாம் கேட்கக்கூடாது. ஜெபம் பண்ணணும்னா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும். சகோதரி சொன்னாங்க பார்த்தீங்களா, முழங்கால் போட்டு கூடுமா ஜெபம் பண்ணணும். அது மாதிரி ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் முட்டிலாம் பார்த்தீங்கன்னா காப்பு காய்ச்சி போய் கிடக்கும். முழங்காலில் நின்னா 7 மணி நேரம் முழங்காலிலே நின்றுட்டு அந்நிய பாஷை பேசுவேன். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ ஜனமே, நாளைக்கு நேரம் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்து கொண்டு நிற்பேன். கையில் கோல் என்ன தெரியுமா? உங்ககிட்ட இருக்க வேதம். ஹல்லேலூயா. இந்த கோலை கையில் பிடிச்சிட்டு நிற்பேன். ஏன் அவர் இருக்கணும்? ஆண்டவரே நீங்கள் யுத்தம் பண்ணுங்க, அந்த யுத்தம் பண்ண போகிறாங்க, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. அதுக்குன்னு ஒரு ஜெபம் இருக்குங்க. ஆமாம், பரீட்சை வைக்கிறாங்க. எதுக்குங்க? நீங்கள் பாஸ் ஆகணும், அதுக்கப்புறம் டிஸ்டிங்ஷன் மார்க் வாங்கணும், அதனால ஹையஸ்ட் மார்க் ஆகணும், மார்க் வாங்கணும். அதுக்குன்னு ஒரு பரீட்சை இருக்குது. படிக்கலாம் வசனம் 10. யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து. என்னபடியா? யார் சொன்னபடி? மோசே. ஆமா, நம்மளா ஒன்று செய்யக்கூடாது. மோசே ஒன்று சொல்றாரு. அதன்படி யார் செய்கிறா தெரியுமா? யோசுவா. யோசுவா நூனின் குமாரனாகிய யோசுவா மோசேக்கு வேலைக்காரனாக இருந்தான். அவன் ஐடியா கொடுக்கல, மோசே சொன்னதை அப்படியே செய்ய ஆரம்பித்தான். அதுதான் ஒரு குட் லீடர். மோசே சொன்னதை அப்படியே செய்ய ஆரம்பித்தான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியிலே ஏறினார்கள். ஆமா, இந்த மோசேயோட யார் போறது? ஆரோனும் ஊர். இந்த 2 பேரும் முக்கியமானவர்கள். மோசேயோட யார் போனது? ஆரோனும் ஊர். அப்ப ஊர் யாரு? ஊர் பேர் தெரியாதவன் ஊர். அவனுடைய பேர் என்ன? ஊர். எந்த ஊர் தெரியல, அவனுடைய பேக்ரவுண்டு தெரியல, ஊர் பேர் தெரியாத ஊர். அவனை ஆண்டவர் ஆசிர்வதிச்சான். சின்ன வேலை தான் செஞ்சான். ஆனால் சின்ன வேலை செஞ்சவனை அவன்லேருந்து பெஸ்லியேல் வரான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டோட வார்த்தை இருக்கும். பார்த்தீங்கன்னா பெஸ்லியேல் எங்கேருந்து வருவான்னா அவனிடத்துலேருந்து வர ஆரம்பிப்பான். பெஸ்லியேல் அவன் தான் ஆலயத்தை கட்டுற ஒரு நிபுணராக வரான், அவன் ஆர்கிடெக்டாக வரான். அப்படிப்பட்டது ஆண்டவர் மாத்திரார் பாருங்கள். பெஸ்லியேல் ஊர் என்ன பண்ணுவாராம்? மோசே நியாயாதிபதியாக வச்சானா. எல்லாத்தையும் நியாயம் தீர்க்கும் பொழுது அவர் 40 நாள் அங்கே போயிடுவார். 40 நாள் அங்கே போய் மலை உச்சியில் போய் ஜெபம் பண்ணும் பொழுது ஊரும் ஆரோன்னு தான் நியாயம் விசாரிப்பார்களாம். மோசே தன் கையை ஏறெடுக்க வைத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். பாருங்க, அங்க ஜெபிக்கிறப்ப ஒரு அடையாளம் இருக்கு பாருங்க. நம்ம முழங்கால் போடுற மாதிரி அவர் என்ன பண்ண, 2 கையை தூக்கிக்கிட்டு, 2 கையை தூக்குங்களேன், எல்லாம் 2 கையை தூக்குங்க. நம்ம கொஞ்ச நிமிஷமே கை தூக்க முடியலையே. இந்த மோசே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சூரியன் அஸ்தமிக்கு வரைக்கும் தூக்கிட்டு இருந்தான். இந்த கை இறங்க 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 என்னாச்சு? அமலேக்கர் ஜெயிக்கிறாங்க. இந்த கை உயர 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 என்னாச்சு? இஸ்ரவேலர் ஜெயிக்கிறாங்க. இதை ஒரு ரகசியத்தை பாருங்க. நீங்க ஜெபிக்க 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 நீங்க ஜெயிப்பீங்க.
நீங்க ஜெபம் இல்லாத பொழுது நீங்க தோத்து போயிருவீங்க. நீங்க அந்நிய பாஷை பேச 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 ஆவியில வல்லமை உண்டாகும். ஹல்லேலூயா. நீங்க முழங்கால் போட்டு ஜெபிக்கும் பொழுது பிசாசு முழங்காலுக்கு பயப்படுவான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், முழங்கால் யாவும் முடங்கு, நாவு யாவும் அறிக்கை பண்ணும். அப்படிப்பட்ட வல்லமை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்புறீங்களா? மூளை செய்யாதது முழங்கால் செய்யும். முழங்கால் யுத்தம்னே ஒரு சர்ச் இருக்கு. ஜோசப் அவர்கள் ஒசூர்ல பெரிய சர்ச் வச்சிருக்கார். ஆகவே பிரியமான தேவச்சனம், முழங்கால நில்லுங்க, காரியத்தை சாதிக்குங்க. அப்ப மோசையோட கை உயர்ந்திருக்கிறத பார்த்துட்டாரு. யார் பார்த்ததான்? ஊரும். யார் பார்த்தது? ஊரும். யார்? ஊரு. ஏன் பார்த்தாங்க தெரியுமா? ஜெயிக்கிறதையும் தோக்குறதையும் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தெரியுமா? இந்த கையை தூக்குறதுல ஒரு வெற்றி இருக்கு, முழங்கால் போடுறதுல ஒரு வெற்றி இருக்கு, சபைக்கு வர்றதுல ஒரு வெற்றி இருக்கு, ஹல்லேலூயா, வேதம் வாசிக்கிறதுல ஒரு வெற்றி இருக்கு, ஊழியம் செய்யறதுல ஒரு வெற்றி இருக்கு, ஆராதிக்கிறதுல ஒரு வெற்றி இருக்கு. பிசாசு பயந்து போவான். ஹல்லேலூயா. பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? இந்த ஊரும் ஆரன் என்ன பண்ணாங்களாம், கையை தூக்கி பிடிச்சி விடலாம், முடியல, அவரால் நிற்க முடியல. சொன்னல, உங்களால் இப்போ தூக்கி நிற்க முடியல, நம்மளாலே என்னாலே நிற்க முடியாது. அதனால் என்ன பண்ணாங்க, ஊர் ஒரு பக்கோட்டு ஆரன் ஒரு சைடு கையை பிடிச்சி அப்படி தூக்க ஆரம்பித்தாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் சபைக்கு தேவை. ஆமென். ஊர் போல ஆரன் போல, போடா ஒரு நாடா தூக்குற, அந்த ஆளுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி ஊர் நினச்சான்னா அந்த சைடு விழுந்துடும். ஆரன் நினச்சான்னா ஆமாம் ஒரு பாட்டோ கையை தூக்கிட்டு உட்காந்துருக்காரு, அதுக்கும் இதுக்கும் ஒன்றும் இல்லை. இல்லை 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 இல்லை, இதுக்கும் அதுக்கும் ஏதோ நடக்குது. இந்த கையை உயர்த்துறதுல ஏதோ ஒரு அற்புதம் இருக்கிறது, இந்த கையை தட்டுறதுல ஏதோ ஒரு அற்புதம் நடக்குது. ஹல்லேலூயா. பாடுறதுல ஏதோ ஒரு அற்புதம் நடக்குது. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவச்சனமே, இதை கண்டுபிடிச்சிட்டான். there is something. இந்த கையை தூக்க ஜெயிச்சுட்டே இருக்காங்க. ஊரும் பார்க்குறான், ஆரோனும் பார்க்குறான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்து ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கமும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. அப்பனா எவ்வளவு நேரம் தூக்கியிருக்காங்க பாருங்க. எப்பமா? சூரியன் அஸ்தமிக்க. நம்ம கொஞ்ச நேரம் கை தூக்க முடியலையே, கொஞ்ச நேரம் முழங்கால் போட முடியலையே, ஒரு 2 மணி நேரம் உட்கார முடியல சர்ச்சில், ஒரு 1.5 மணி நேரம் சர்ச்சில் உட்கார முடியல, ஒரு 2.5 மணி நேரம் சர்ச்சில் உட்கார முடியல, அதுக்குள்ளேயும் தண்ணி தாக அடிச்சிடும். பேசுகிறவன் நான், பாட்டு பாடுறவன், வர்ஷிப் பண்ணுறவன் நான். ஆனால் அதுக்குள்ளே போய் என்ன பண்ணுவேன், தண்ணி கொஞ்சம் குடிச்சு வந்து நீங்கள் போகிறத பார்த்துட்டே இருப்பார் ஒருத்தர். அவர் என்ன பண்ணால் அவரு போய் என்ன பண்ண தண்ணி குடிச்சிடுவார். பாருங்க, ஒரே நிலையாய் இருந்தது. ஜபம் ஒரே மாதிரி இருக்கணும், டெய்லி இருக்கணும், காலைதோறும் இருக்கணும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் சர்ச்சுக்கு வந்துடணும். என்ன பிரச்சனையோ இல்லையோ சர்ச்சை மாத்திரம் என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. விடவே கூடாதுன்னு நீங்கள் வராமல் இருக்கீங்க, பார்த்து சொல்லுங்க சரியா? இவ்விதமாய் அவன் கைகளில் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையா இருந்தார்கள். யோசுவா அமலேக்கு அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். எடுத்து வாசிக்கலாம். நியாயாதி புஸ்தகங்கள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கை நின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கை நின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார். பாருங்க, இந்த மீதியானர்களும் இந்த அமலேக்கியரும் இஸ்ரவேலை அடிக்கடி வந்து தொந்தரவு பண்றான். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அடிக்கடி வந்து பிசாசு திருட வருகிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான். ஆனா நம்ம ஆண்டவர் ஜீவன் உண்டாக்கும்படி, அது பரிபூர்ணப்படும்படி பூமிக்கு வந்தார். ஆமென். ஹல்லேலூயா.
உங்க ஆசீர்வாதம். இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தரப்போற. கடையில கார் வாங்க போறான், அந்த கடையில போய் அது வாங்க போறான். இதை வாங்க போறதுக்கு முன்னாடி ஒரு நஷ்டத்தை கொண்டு வந்து கொடுப்பான் பிசாசு. உங்களை சந்தோஷமா இருக்க விட மாட்டான், ஐஸ்வர்யத்தில் இருக்க விட மாட்டான், கொஞ்ச நேரம் சிரிக்க விட மாட்டான். அதனால பிள்ளைகளே ஜெபிங்க, ஊரும் ஆரோனை போல ஜெபிங்க. சபைக்காக நீங்க ஜெபிங்க, ஊரும் ஆரோன் போல இருந்து பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த சின்ன வேலை செஞ்சவங்களை கர்த்தர் உயர்த்த ஆரம்பிச்சாருங்க. அமலேக்கர் ஜனங்களை பட்டைய கறிக்குனால என்ன பண்ணலாம், அவங்க உடலை, ஊரும் ஆரோனும் விடவே இல்லை. மோசே கையை தூக்கி வச்சுட்டே இருந்தாங்க. பார்த்துட்டாங்க, வெற்றி எங்கே தான் இருக்கு, இந்த கை தூக்குறது தான் இருக்கு, இதில் தான் வெற்றி இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவர் என்ன செஞ்சா தெரியுமா, இவங்க ஜெயிக்க கை, இந்த யோசுவா அமலேக்கன் அவன் ஜனங்களை பட்டய கருக்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புத்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழ் எங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். ஆண்டவருக்கு மாத்திரம் கோபம் வந்துச்சுன்னா சுத்தமா வேலைக்கு போடுவார். அவருடைய சித்தத்துக்கு விரோதமா செயல்படுகிற யாரா இருந்தாலும் அமலேக்கரை பார்த்தோன்னா நான் நாசம் பண்ணுவேன்ட்டார். என்ன பண்ணு, புத்தகத்துல எழுது 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 எழுதி வை. உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை எழுதி வைங்க, உங்களுக்கு கிடைக்கிற சொப்பனத்தை எழுதி வைங்க, உங்களுக்கு கிடைக்கிற வார்த்தையை எழுதி வைங்க, ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை எழுதி வைங்க. அந்த வார்த்தை ஒரு நாள் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். என்னுடைய தரிசனத்தில் நிறைய காரியங்கள் வரும், அதெல்லாம் நோட்டு போட்டு எழுதி வைப்பேன். நாளிலே என்ன நடந்ததோ அதை அப்படியே இன்று வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. பிரியமான தேவச்சனமே, மோசே ஒரு பலிபீடம் கட்டி அதற்கு யெகோவா நிசி என்ற பெயர். என்ன பேர் வச்சானா, யெகோவா நிசி. சொல்லுங்க, நிசி. என்ன, யார் பேர் வச்சா, யார் பேர் வச்சா? ஜெய கொடி என்று அர்த்தம், பேனர். He is our banner. நம்முடைய பேனர் என்ன, ஜெய கொடி, யெகோவா நிசி. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது, அவர் கொஞ்ச நாள் ஊழியம் செய்த பொழுது, கடைசியாக அவர் சிலுவையிலே ஜெயத்தை எடுத்துக்கொண்டார். சிலுவை எதை குறிக்கிறது என்று சொன்னால் பேனர். ஆமென், ஹalleluya. ஜெயத்தை குறிக்கிறது. இந்த சிலுவை எதை குறிக்கிறதுனா வெற்றியை குறிக்கிறது. இந்த சிலுவை எதை குறிக்கிறது என்றால் பாவத்திலிருந்து விடுதலை குறிக்கிறது. இந்த சிலுவை எதை குறிக்கிறது என்று சொன்னால் மரணத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது. இந்த சிலுவை எதை குறிக்கிறது என்று சொன்னால் நீங்களும் நானும் நரகத்துக்கு போக முடியாது என்ற வார்த்தை இது கொடுக்கிறது. ஜெயக்கொடி சின்னம். ஹalleluya. பலிபீடத்தை கட்டி இதுக்கு யெகோவா நிசி வை. அர்த்தம் சொல்றார் ஆண்டவர். என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் உங்களுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக, எல்லாருடைய பாவத்துக்காக அவர் சிலுவையை சுமந்தார். ஹalleluya. யோவான் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. யோவான் 12:32. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, நான் மேலே செல்லும் பொழுது எல்லாவற்றையும் நான் பேரில் எடுத்துக்கொள்ளும். அவருக்கு ஒரு பேனர் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன பேனர்னா சிலுவை. சிலுவை நாதர். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன். எல்லாரும் என்னிடத்தில் என்ன பண்ணுவாராம், இழுத்துக் கொண்டாராம். எதுல இருந்து இழுத்துக் கொண்டார் தெரியுமா, இந்த சிலுவையிலிருந்து ஆண்டவர் இழுத்துக் கொண்டார். இந்த சிலுவையில் அவர் போலனா நீங்களும் நானும் மரணத்தை சந்திப்போம், நீங்களும் நானும் நரகத்தை சந்திப்போம். இந்த சிலுவையை அவர் சுமந்து, இந்த சிலுவை சின்னமை கர்த்தர் கொடுத்தபடினால் இது சாபமான சிலுவை ஆசீர்வாதமான சிலுவையா மாற்றப்பட்டு விட்டது. ஜெயக்கொடி. ஆமென், ஹalleluya. உங்க கர்த்தர் யார்னா யெகோவா நிசி. உங்க கர்த்தர் யார்னா யெகோவா ராஃபா, சுகத்தை கொடுக்கிற யெகோவா ஷம்மா. ஒவ்வொரு பேர் இருக்கு பாருங்க. அந்த நாமத்தை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த சுகத்தை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். ஷம்மா, மெகதீஸ், ஹalleluya, சுட்கேனோ, அப்படி பல நாமங்கள் இருக்கு பாருங்க. முதல்ல வர்ற நாமம் இது மோசே வைக்கிறான். இது பேர் யெகோவா நிசி. ஹalleluya. அதுக்கு வெற்றி எடுக்க என்ன பண்ண பண்ணுச்சுன்னா, மோசே எங்கே ஏற ஆரம்பித்தாரு, மலை உச்சியில். சொல்லுங்க, மலை உச்சியில். உங்கள் ஜெபத்தின் உச்சக்கட்டத்தில் வரும்பொழுது அற்புதம் நடக்கும். ஆமென், ஹalleluya. நீங்கள் ஜெபித்து ஜெபித்து சலித்து போகிறதுக்கு இல்லை, நீங்கள் ஜெபித்து ஜெபித்து வெற்றியை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஹalleluya. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஹalleluya. ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிடு.
அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார். ஆமென். ஆண்டவர் வச்சார் ஒரே, நீங்க உங்களுக்கு விரோதமா எவனாவது திட்டான் இல்லை செய்வனை வச்சுட்டான் இல்லை உங்களை அடிச்சிட்டான்னா நீங்கள் போய் ஒன்றுமே செய்யாதீங்க, பேசாமல் அமர்ந்துருங்க, ரைட் அப்படின்னு இருங்க. நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒரு தடவை அடிப்பீங்க, ஆண்டவர் அடித்தார்னா தலைமுறை தலைமுறை, அப்படி தான் போட்டிருக்கு. அப்படி இல்லை, அமலேக்கு கர்த்தருடைய கைக்கு சிங்காசனத்துக்கு விரோதமாக உங்களை தொடர்றவன், சிங்காசனத்துக்கு விரோதமாக தொடர்றவன், உங்கள் தொடர்றவன் யாரை தொடர்றவனா சிங்காசனத்துக்கு விரோதமாக தொடர்றவன் தலைமுறை தலைமுறை வரைக்கும் அடிச்சுட்டு போடுவார். சில பேருக்கு ஏன் ஆசீர்வாதம் வரதில்லை தெரியுமா? நம்மளே நிறைய காரியத்தை நம்மளே செஞ்சு நம்ம பார்த்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். நோ நோ நோ, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஊரும் ஆரோன்னு போல சேர்ந்துக்கோங்க, ஜெபிங்க, கர்த்தருடைய கரத்தை உயர்த்தி வைங்க. தேவனோட நாமத்தை உங்கள் வீட்டில் இருக்கட்டும், உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் குடும்பத்தில் இருக்கட்டும், உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் பிள்ளைகிட்ட இருக்கட்டும், உயிர்த்தெழுந்த உங்கள் பிஸ்னஸில் இருக்கட்டும், உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுடைய வேலையில் இருக்கட்டும், உயிர்த்தெழுந்த வல்லமை கர்த்தர் உங்களுடைய இருக்கட்டும். நீங்கள் ஜெயிக்க போறீங்க. ஹல்லேலூயா, யூ ஆர் கோயிங் டு வின் தி மேட்ச். நீங்க தான் ஜெயத்தை எடுத்துக்கொள்ள போறீங்க. யுத்தத்தில் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. ஏன்னா ஜெயம் கொடுக்கிறவங்க உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. முழங்கால் போட்டு கையை உயர்த்தி ஜெபித்தார். அதோட முடிச்சிட்டாங்கல்ல, நேரம் வரப்பெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டே இருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை, இந்த செய்தியை கேட்குற அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எப்படி இருக்கார் தெரியுமா? ஜெகோவா எப்படியாக இருக்கார்? எவ்வளோ எப்படி இருக்காரு? எனக்கு ஆண்டவர் என்னவா இருக்கார் சொல்லுங்களேன் சத்தமா. நீ ஜெகோவா நிசி, ஜெகோவா ஜெகோவா நிசி. நிசின்னவே அதுக்கு பின்னாடி மோசி வந்துடணும், அதுக்கப்புறம் யார் வந்துடணும்? ஊரு ஆரோனும். சபையில் நீங்கள் எப்படி இருக்கணும்னா ஊரும் ஆரோனும். இந்த ஆரோனை ஆண்டவர் அவனை ஆசாரியன் ஆக்கிட்டாரு. இந்த ஊர் என்ன பண்ணான்னா நியாயாதிபதியை ஆண்டவர் வச்சு ஆரம்பித்தார். அது வசனம் கொடுக்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நியாயாதிபதியாக 40 நாள் மலைக்கு போய் 2 தடவை 40 நாள் போவார். ஃபாஸ்டிங் போகிறப்ப பார்த்தீங்கன்னா யாரை கூடி வச்சுட்டு போவார்னா ஊரை வச்சுட்டு போவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. ஆவிக்குரிய பட்டயமாக வசனம் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா தோற்று போயிருப்பீங்க. வான மண்டல்களில் பொல்லாத ஆவிகள் சேனை நமக்கு உண்டு. நல்லா தாங்க இருக்கும், இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கும். நாளைக்கு என்ன நடக்குது தெரியாது, அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு தெரியாது. தேவ பிரசனம், தேவ தூதர்கள் பாதுகாப்பு இருந்தா நீங்க பாதுகாக்கப்படுவீர்கள். அடுத்த நிமிஷம் தெரியாதுங்க. எங்க வீட்டில் எங்க பக்கத்துல ஒருத்தர் இருந்தார். மறுநாள் எங்கேயோ போய் டவுன்லாம் மலையில் போய் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கணும்னு நினச்சார். வந்துடுறேன்னு சொல்லிட்டு வீட்டில் அப்போ தான் சொல்லிட்டு போனாப்புல. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோவோட கதவு வெளியே திறந்து அடிக்கப்பட்டு கால் கை தலைகளெல்லாம் கிழிஞ்சு போய் படுத்துறாரு. ஜோமன்ட்டு வந்தேன். அடுத்த நாள் ஒரு தங்கி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு பையன் குறுக்க அடிபட்டு கையெல்லாம் அடிபட்டு இப்படி கட்டு போட்டு உட்காந்துருக்காரு. அடுத்த நிமிஷம் என்ன நடக்குன்னு தெரியாது, என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனால் இப்போவே நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். வருகையிலும் பாதுகாப்பார், போகையிலும் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. பகலிலே வெயிலாகிலும் இரவைகள் நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்தாது. அது கூட பெர்மிஷன் வாங்கணும் உங்களை தொடுறதுக்கு. ஆமென். வெயில் உங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். நீங்க யாரை சார்ந்திருக்கணும் தெரியுமா? ஜெகோவா நிசி, ஜெகோவா நிசி. ஹல்லேலூயா. நம்ம அனைவரும் தலைகளை தாழ்த்தி நாம் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் கொண்டு வந்த கிருபைக்காக, இந்த ஆலயத்தில் நாங்கள் உட்கார்ந்து அமர்ந்து இந்த வார்த்தையை கேட்கத்தக்க கிருபையை கொடுத்ததுக்காக கோடான் கோடி நன்றி செலுத்திக்கிறோம். எங்களை கூட்டி சேர்த்தீங்களே சுவாமி. ஆண்டவரே, துதி வேலை, ஆராதனை வேலை தேவன் நீங்கள் ஆசீர்வச்சு கொடுத்தீங்களே, உமக்கு கோடான் கோடி நன்றி. சாட்சிகளை கொடுத்தீங்களே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களோடு செய்தி வேலையில் இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஆண்டவர், இஸ்ரவேல் ஜனங்கள் போல் ஆண்டவரே நாங்களும் கடந்து வர பாதைகளில் எத்தனையோ போராட்டங்கள், சூழ்நிலைகள், அகோரங்கள் இருந்தாலும் கூட கர்த்தர் எங்களுக்கு யெகோவா நிசியாக இந்த நாட்களில் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவரே, உம்மை கொண்டு உம்மை தெய்வமாக கொண்ட ஜனம்
பாக்கியம் உள்ளது என்று சொல்லப்பட்ட வார்த்தைப்படி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளும் வெற்றி எடுக்கத்தக்கதான ஒரு கிருபையை கொடுக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. தேவனுடைய நாமம் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. தேவனுடைய ஜெயக்கொடி எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஏற்றப்படுவதற்காக உமக்கு கோடானு கோடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க. ஒவ்வொருவரையும் தூக்கி எடுப்பதற்காக கோடானு கோடி நன்றி செலுத்தி தாழ்த்தி உடைய பரிசுத்த கருத்துக்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஜெப தேவைக்கு 9894913619.